வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழன் சேனல். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற வங்கியிலிருந்து ஆஃபீஸ் அட்டண்டன்ட் பதவிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டிங்கை. இது குரூப் சி போஸ்ட் அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் வழியாக சான்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அப்ளிகேஷன் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2 அக்டோபர் அண்டு 21 அக்டோபர் 2024 வரைக்கும் இது ஆன்லைன் வழியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் 10th தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கூடுதலாக ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லைங்கிறது தெரிய வரும். அண்ட் இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 21 நவம்பரில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகிறத தகவல் தெளிவாக வந்து அறிவிச்சிட்டாங்க. அண்ட் வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து அண்ட் ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 108 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 5 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யூஆருக்கு 2 வேகன்சி, எஸ்சிக்கு ஒரு வேகன்சி, எஸ்டிக்கு வேகன்சி இல்லை. அண்டு பார்த்திங்க அப்படின்னா ஓபிசிக்கு ஒரு வேகன்சி அண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கூடிய பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேகன்சி. டோட்டலாக ஒரு 5 வேகன்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் அறிவிச்சிருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் இதுலேயே முக்கியமான குறிப்பு, அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜ் எனக்கு தெரியும், நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணாமான்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஒரு கடைசியாக பண்ண அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ணாங்க உங்களோட அப்ளிகேஷன் சொல்லி. அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜை கிளியராக எழுத, படிக்க, வாசிக்கன்னு சொல்லி, அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி எல்லா விதமானதும் அந்த லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சால் மட்டும் தான் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லி LPT டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கு மார்க் கிடையாது, பட் உங்களோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி தருவாங்க. அதனால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள் தமிழ் தெரியும் சொல்லி. இல்லவே வேறு லாங்குவேஜ் தெரியும் கம்பல்சரி ஃபுல்லாகவே லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும் மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ஜாப் ரோல் வந்து எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. கேரிங் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் பேப்பர்ஸ், அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் கேர் பண்ணுறது. அண்டு கபோர்ட்ஸில் உள்ள எல்லா விதமான பொருள்களையும் எடுத்து ஒரு ஆர்டர் படி வைக்கிறது. அண்டு ரெக்கார்ட்ஸை வந்து பைண்டிங் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் தான் பண்ணணும். அண்டு சப்ளை ஆஃப் வாட்டர் பீவரேஜ், அதாவது குளிர்பானங்கள் கொடுக்குறது, தண்ணி வந்து சப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து நீங்களாக தான் இருப்பீங்க. அண்டு ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாமே டீ, ஃபுட்டு எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறவங்க நீங்கள் தான். அண்டு சமையல் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். அண்ட் மெயின்டெனன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒர்க்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக வந்து நீங்கள் வயர்மேன், லிஃப்ட் மேன், குக்குன்னு சொல்லி எல்லா விதமானவங்களுக்கும் டியூட்டியை நீங்கள் தான் வந்து அசைன் பண்ண போகிறீங்க. அண்டு இன்சிடென்ட்லாம் ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறதுனாலும் அதுக்கான அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் தான் வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்டு சென்ட்ரல் ரிசிப்ட் அண்டு டிஸ்பேச் செக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் நீங்கள் தான் வந்து அதை ஒர்க் பண்ணணும். அண்டு மெயின்டைனிங் அண்ட் அப்கீப்பிங் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், எல்லா ரெக்கார்ட்ஸையும் தரவாக வந்து வச்சுக்கணும். அண்டு இதுக்கான மேலதிகாரின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்டுக்கு மேலேயே வந்து சீனியர் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட், ஸ்பெஷல் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அண்ட் சீனியர் ஸ்பெஷல் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் சொல்லியிருப்பாங்க. இவங்களோட வேலையும் கிட்டத்தட்ட உங்களோட வேலையும் வந்து சேமாக தான் இருக்கும். இவங்க உங்களுக்கு அடுத்த மேல் பதவியில் இருக்கிறவங்க. அண்டு இவங்க 4 வேலையும் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சபிள் தான். நீங்கள் எல்லாருமே கலந்து தான் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து பார்ப்பீங்க. அதனால் தாராளமாக வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ 10th படிச்சிருந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு சில பேர் 12th டிகிரி அண்டு போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி என்னென்ன கோர்ஸ்னாலும் படிச்சிருப்பீங்க. பட் இவங்க கேட்டிருக்கிறது 10th படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அண்டு முக்கியமான ஒன்று, தி கேண்டிடேட் சுட் பி அண்டர் கிராஜுவேட் அஸ் ஆன் 1/10/24, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 10th முடிச்சிடணும். அப்படி இல்லைனா அண்டர் கிராஜுவேட்டுங்கிறதுனா என்னென்னா அண்டர் கிராஜுவேட் அவங்கள பொறுத்த வரைக்கும் 12th சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். 10th இல்லைனா 12th முடிச்சவங்க கூட இதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிங் கிராஜுவேஷன், அதாவது டிகிரி இல்லை அதுக்கு மேற்பட்ட படிப்புகளை படிச்சிருந்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படி மாதிரி அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் டிகிரியோ பிஜியோ இந்த மாதிரி கோர்சஸ் ஏதாவது படிச்சிருக்கீங்க, 12th மேலே படிச்சிட்டிங்க அப்படின்னாலே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 ஏஜ் அண்ட் அதிகபட்சமாக 30 வயசு வரைக்கும். இதுவே நீங்கள் SC/ST இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி அப்படின்னா BC முஸ்லீம்ஸ், MBC, DNC சொல்லக்கூடிய அனைவருமே தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஓபிசி தான். அவங்க அனைவரும் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான பெட்வீன் டேட்ஸும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சென்டர் மாதிரி அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த சென்டரில் போய் தான் நீங்கள் வந்து இந்த ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டில் ஒரு 4 பார்ட்டில் கொஸ்டின்ஸ் இருக்க போது டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லி ஒவ்வொருலையும் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. டோட்டலாக ஒரு 120 கொஸ்டின்ஸ் இருக்க போது 1.5 மணி நேரம் வந்து டைம் இருக்க போது ஒவ்வொருக்கும் வந்து 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணி டோட்டலாக 120 மார்க் வந்து இந்த டெஸ்ட் வந்து நடத்த போகிறாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது ஒரு நெகட்டிவ் மார்க் உண்டு. இதில் 4 கொஸ்டின் தப்பு அப்படின்னா 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நெகட்டிவ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி வந்து LPTன்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லி வைப்பாங்க. பட் இதுக்கு எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. பட் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நேச்சுரலி வந்து இதில் நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் தெரிஞ்சால் தான் அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கான ஒரு
பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த எல்பிடி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கோ வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கோ இந்த டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸை பொறுத்தவரைக்கும் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூபிடி மாற்றுத்திறனாளி எக்ஸர்வீஸ் பண்ணி இவங்க அனைவருக்கும் இன்டிமேஷன் சார்ஜ் கூடிய இந்த 50 ரூபா மட்டும் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். அண்ட் அதை தவிர்த்துள்ள ஆல் அதர் கேட்டகரிஸ் பார்த்திங்க அப்படின்னா 450 அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் இன்டிமேஷன் சார்ஜ் சொல்லி ஒரு 50 ரூபான்னு சொல்லி டோட்டலாக ஒரு 500 வந்து ஃபீஸை பே பண்ணணும். இதை நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே அப்ளிகேஷன் பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையும் எக்ஸாம் சென்டர் இருக்குது. எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் சொல்லி இந்த மாவட்டங்களில் ஃபுல்லாகவே இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கப்படுறத தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான ஸ்டார்டிங் பே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பேவாக 10,940 ரூபா பெர் மந்த்துக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்என்ஸ் அலவன்ஸ், லோக்கல் காம்படன்சி அலவன்ஸ் அண்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கிரேட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில அலவன்ஸ் கொடுக்கும்போது ஒரு தோராயமாக வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 35,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு சேலரி வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அண்ட் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 37,770 ரூபா வந்து பேசிக் பே தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதிகபட்சமாக இப்போ 70,000லேருந்து 80,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது இதுக்கான சேலரியாக வந்து வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் அனைவரும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அனைவருக்கும் வந்து இதை ஷேர் பண்ணிவிட்டு தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் நல்லதாக சந்திப்போம்.